அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மதியானம் ஒரு 11:30 மணி இருக்கும். தங்கச்சி கால் பண்ணா, நான் கூட்டுக்கறி சாதம் செஞ்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டுக்கிட்ட காய்கறிலாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டு நேத்தே வாங்கி வச்சிட்டா. ஸோ அதை எடுத்துட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு இன்னைக்கு சால்னாவும் சேர்த்து எடுத்துட்டு வந்தேன். இதுக்கு ஒரு சட்டியில எண்ணெய் ஊத்திட்டு ஒரு 2 வெங்காயத்தை நல்லா அரைச்சி ஊத்திருக்கேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி, ஒரு சின்ன தக்காளியா ஒரு தக்காளி அரைச்சி ஊத்திட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிரும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட சிக்கன் போட்டு நல்லா வதக்கி சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எங்க ஏரியா விட அவங்க ஏரியால கொஞ்சம் நயமா கிடைக்கும். அதனால ரேட் கம்மியா இருக்குன்னு சொல்லி ஏதாவது வித்துட்டு வந்தாலே கால் பண்ணிடுவா. ஸோ அப்படிதான் நேற்று வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கி வச்சுட்டா. தங்கச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டு உடனே போயிட்டா. ஸோ நம்ம சமையல முடிச்சுட்டு இதை க்ளீன் பண்ணி வச்சலாம்னு சொல்லிட்டு பேஸ்கெட்லாம் ஃபுல்லாக தொடச்சிட்டு எல்லாத்தையும் ரீஸ்டாக் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சும்மா க்ளீன் பண்றதை விட ஒன்று ரீஸ்டாக் பண்ணும்போது க்ளீன் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷமே தனியா இருக்கும். வாங்கிட்டு வந்த எல்லா காய்கறியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் பூண்டு மட்டும் ரொம்ப ஈரமா இருக்கு, கொஞ்சம் காய வச்சுன்னு சொல்லி சொன்னேன். அதை மட்டும் ஒரு தனியாக கூடையில் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் ரீஸ்டாக் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.